ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர் நண்பி, நான் உங்கள் அரவிந்த். இப்போ நம்ம கையில் Redmi Note 10 Pro ஸ்மார்ட் ஃபோன் தான் இருக்குது. இந்த ஸ்மார்ட் ஃபோன் ரீசெண்டாக என்னுடைய ஃப்ரெண்டு பர்ச்சேஸ் பண்ணியிருந்தான். அண்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோன் பர்ச்சேஸ் பண்ணவங்க நிறைய பேர் இன்டர்நெட்டில் ரிவ்யூ வீடியோஸில் கூட நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய கேமரா பர்ஃபார்மன்ஸை பற்றி நிறைய பேர் பாசிட்டிவாக தான் சொல்லியிருப்பாங்க. கேமரா சென்ட்ரிக்காக இந்த ஸ்மார்ட் ஃபோன் ரொம்பவே நல்லா பர்ஃபார்ம் பண்ணுது. அந்த 20K பட்ஜெட்டில் இப்போ மார்க்கெட்டில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் கேமரா ஸ்மார்ட் ஃபோன் இதுதான் அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பேர் சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அப்படி உண்மையிலேயே இந்த Redmi Note 10 Pro கேமரா சென்ட்ரிக்காக நல்லா பர்ஃபார்ம் பண்ணுதா? இந்த ஸ்மார்ட் ஃபோனில் கேமரா பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது? அந்த 20K பட்ஜெட்டில் கேமரா சென்ட்ரிக்காக ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வாங்கணும்னு நினைக்கக்கூடியவங்க இந்த Redmi Note 10 Pro ஸ்மார்ட் ஃபோனை கன்சிடர் பண்ணலாமா? இதில் ரியர் கேமரா பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு, செல்ஃபி கேமரா பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு, லோ லைட்ல எப்படி கேமரா பர்ஃபார்ம் பண்ணுது, மேக்ரோ ஷாட்ஸ் எப்படி இருக்கு, போர்ட்ரைட் ஷாட்ஸ் எப்படி இருக்கு அப்படின்ற மாதிரி எல்லாத்தையும் டீடைல்டாக டெஸ்ட் பண்ணி இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ வாங்க Redmi Note 10 Pro கேமரா ரிவ்யூவை ஸ்டார்ட் பண்ணலாம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி டே டு டே ஆஃபர்ஸ் அப்படின்ற ஒரு டெலிகிராம் சேனல் கிரியேட் பண்ணியிருக்கோம். இந்த சேனலில் ரெகுலராக ஆன்லைனில் வரக்கூடிய பெஸ்ட்டான ஆஃபர்ஸ், டீல்ஸ், கூப்பன்ஸ், ப்ரோமோ கோட்ஸ் எல்லாத்தையும் அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ யாருக்கெல்லாம் இந்த மாதிரி ஆன்லைனில் வரக்கூடிய பெஸ்ட்டான ஆஃபர்ஸை பற்றின அப்டேட்டாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற விருப்பம் இருக்கோ நம்மளுடைய இந்த டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. ஜாயின் பண்ணுறதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஃபஸ்ட்டு இந்த Redmi Note 10 Pro ஸ்மார்ட் ஃபோனுடைய இந்த கேமரா இன்டர்ஃபேஸ் எப்படி இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, யூஸ்வலாக நீங்கள் Redmi ஸ்மார்ட் ஃபோன் இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஸோ அதே மாதிரி தான் அந்த இன்டர்ஃபேஸ் தான். ஸோ எந்த ஒரு வித்தியாசமும் இன்டர்ஃபேஸில் இங்கே நமக்கு கிடையாது. மற்றபடி இதில் ஆப்டிக்கல் ஜூம்னு பார்க்கும்போது 2x வரைக்கும் நமக்கு ஆப்டிக்கல் ஜூம் கொடுக்குறாங்க. 0.6லேருந்து 2x வரைக்கும் ஆப்டிக்கல் ஜூம் அப்படின்றது வேரியண்ட்டாக நமக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் கீழே இருக்கக்கூடிய மோட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக இருக்கிற மாதிரி தான் ஃபோட்டோ, வீடியோ, போர்ட்ரேட் மோட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அண்ட் மோர் ஆப்ஷனுக்குள்ளே போனோம்னா நிறைய மோட்ஸும் இங்கே டிஃபால்ட்டாக ப்ரீலோடடாகவே இந்த ஒரு ஸ்மார்ட் ஃபோனில் கொடுத்துருக்காங்க. அதில் நைட் மோடு, 64 மெகாபிக்சல் மோடு, ஷார்ட் வீடியோ, பெனரோமா, டாக்குமெண்ட் மோடு, vlog மோடு, ஸ்லோ மோஷன், டைம் லேப்ஸ், 12 வியூ வீடியோ, லாங் எக்ஸ்போஷர், க்ளோன் மாதிரியான நிறைய ஆப்ஷன்ஸ் இங்கே மோர் ஆப்ஷனில் நம்ம கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த மோட்ஸில் எனக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்த மோடுன்னு பார்த்தீங்கன்னா vlog மோடு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இந்த ஒரு ஸ்மார்ட் ஃபோனில் இருந்துச்சு. ஸோ நீங்கள் vlog டைப்லலாம் வீடியோஸ் எடிட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஒரு vlog மோடை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். எந்த ஒரு எடிட்டிங் நாலேஜும் இல்லாமல் ஜஸ்ட் இந்த vlog மோடு உள்ளே போனீங்கனாலே உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ், நிறைய வீடியோ எடிட்டிங்கான ஆப்ஷன்ஸ் இங்கே நம்ம கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் நீங்கள் டவுன்லோட் பண்ணுற மாதிரி மட்டும் இருக்கும். அதை டவுன்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த வீடியோ ப்ளே ஆகும். ஸோ எப்படி இதில் வீடியோ அவுட்புட் உங்களுக்கு வரும் அப்படின்றத அவங்க இங்கே ப்ளே பண்ணி காப்பாங்க. அந்த மாதிரி நீங்கள் எடிட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட் அப்படியே ஓகே கொடுத்து நீங்கள் அந்த வீடியோவை ரெக்கார்ட் பண்ணிங்கன்னா போதும். அப்படியே அந்த வீடியோ எப்படி உங்களுக்கு ப்ளே ஆச்சோ அதே மாதிரி நீங்கள் இப்போ ரெக்கார்ட் பண்ண வீடியோவையும் உங்களுக்கு எடிட் பண்ணி டிஃபால்ட்டாகவே இந்த ஒரு மோட் அப்படின்றது உங்களுக்கு அந்த வீடியோவை அவுட்புட்டாக கொடுத்துரும். அந்த வகையில் இந்த vlog மோட் எனக்கு இந்த ஒரு ஸ்மார்ட் ஃபோனில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. மற்றபடி வெளில இங்கே டாப்பில் இருக்கக்கூடிய காலம்ஸ்னு பார்த்தோம்னா ஃப்ளாஷ் கொடுத்துருக்காங்க. பக்கத்தில் HDR மோட் இருக்குது, AI மோட் இருக்குது, பியூட்டி மோட், கூகுள் லென்ஸ் மாதிரியான மோட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அது போக மோர் ஆப்ஷனுக்குள்ளே போனோம்னா இன்னுமே ஒரு சில மோட்ஸ் எல்லாம் இருக்குது. மூவி ஃப்ரேம், சூப்பர் மேக்ரோ, டில் ஷிஃப்ட், ப்ரோ கலர், டைம்டு பஸ்ட் மாதிரினா இந்த மோட்ஸ் எல்லாம் இங்கே நமக்கு இந்த டாப் காலமில் கொடுத்துருக்காங்க. இதில் சூப்பர் மேக்ரோ இந்த ஸ்மார்ட் ஃபோனில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அதை பற்றி நம்ம பின்னாடி இன்னுமே டீட்டெயில்டாக பார்க்கலாம். மற்றபடி இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய கேமரா செட்டப் என்ன மாதிரியான கேமரா செட்டப் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் கொடுத்துருக்காங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா பேக் சைட் பொறுத்த வரைக்கும் இங்கே மொத்தம் 4 கேமரா கொடுத்துருக்காங்க. அதில் பிரைமரி கேமரா 64 மெகா பிக்சலுக்கான பிரைமரி கேமரா, f1.9க்கான அப்பச்சர் வேல்யூட சாம்சங் உடைய GW3 அப்படின்ற இந்த ஒரு சென்சார் யூஸ் பண்ணியிருக்காங்க. அது போக 8 மெகா பிக்சலுக்கான அல்ட்ரா வைட் ஆங்கிள் சென்சார், 118 டிகிரிக்கான ஃபீல்ட் ஆஃப் வியூட கொடுத்துருக்காங்க. அண்ட் 5 மெகா பிக்சலுக்கான சூப்பர் மேக்ரோ சென்சார் 2x டெலிஃபோட்டோ வரைக்கும் கொடுக்குறாங்க. அண்ட் 2 மெகா பிக்சலுக்கான டெப்த் சென்சார் கொடுத்துருக்காங்க. அதுவே செல்ஃபி கேமரான்னு பார்த்தோம்னா 16 மெகா பிக்சலுக்கான செல்ஃபி கேமரா, f2.45க்கான அப்பச்சர் வெளியிட கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த செல்ஃபி கேமரா இருக்கக்கூடிய சென்சாரை பற்றின டீடைல்ஸ்லாம் இப்போதைக்கு நமக்கு கிளியராக இல்லை. மற்றபடி இந்த கேமராஸுடைய வீடியோ ரெக்கார்டிங் ரெசல்யூஷன் பார்க்கும்போது ரியர் கேமராவில் மேக்ஸிமம் 4K 30 FPS வரைக்கும் நமக்கு வீடியோ ரெக்கார்டிங் சப்போர்ட் பண்ணுறாங்க. அண்ட் 1080 பிக்சலில் 60 FPS அண்ட் 30 FPS சப்போர்ட் பண்றாங்க. 720 பிக்சல்ல 30 FPS கான ஃப்ரேம் ரேட் வரைக்கும் இங்க வீடியோ ரெக்கார்டிங் சப்போர்ட் பண்றாங்க. அண்ட் அதுவே அல்ட்ரா வைட் ஆங்கிள் ஷாட்ஸ்னு வரும்போது 1080 பிக்சல் 30 FPS வரைக்கும் சப்போர்ட் பண்றாங்க. ஸ்லோ மோஷன்லயும் 1080 பிக்சல் 120 FPS கான ஃப்ரேம் ரேட் வரைக்கும் சப்போர்ட் பண்றாங்க. இதுவே 720 பிக்சல் எடுக்கிறீங்க அப்படின்ற பட்சத்துல 960 FPS வரைக்கும் இங்க வீடியோ ரெக்கார்டிங் ஸ்லோ மோஷன்ல நம்மளால ரெக்கார்ட் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த ஸ்மார்ட் போனுடைய ஸ்லோ மோஷனுடைய பெர்ஃபார்மன்ஸ் பத்தி பேசணும் அப்படின்னா நல்ல லைட்டிங் கண்டிஷன்ல நீங்க எடுக்கிறீங்க அப்படின்ற பட்சத்துல நல்லாவே இருக்கு, நல்ல டீசெண்டா இருக்கு. அதுல எந்த ஒரு குறையுமே இல்லை. ஸ்லோ மோஷன் ஷாட்ஸும் இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு ஓரளவுக்கு ஒரு நல்ல டீசெண்டான குவாலிட்டியில் நமக்கு நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணி கொடுக்குது. பட் லோ லைட்டிங்கில் நீங்கள் ஸ்லோ மோஷன் ஷாட்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்னு பட்சத்தில் அந்த அளவுக்கு சிறப்பாக இல்லை. நல்ல லைட்டிங் கண்டிஷன் இருக்கும்போது நீங்கள் ஸ்லோ மோஷன்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்னு பட்சத்தில் கண்டிப்பாக ஓரளவுக்கு ஒரு நல்ல டீசெண்டான பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குது. அதில் எந்த ஒரு குறையுமே இல்லை. அதே சமயம் செல்ஃபி கேமரான்னு பார்த்தீங்கன்னா இங்கே மேக்ஸிமம் 1080 பிக்சல் 30 FPS கான ஃப்ரேம் ரேட் வரைக்கும் செல்ஃபி கேமராவில் வீடியோ ரெக்கார்டிங் சப்போர்ட் பண்ணுறாங்க. 720 பிக்சலில் 60 FPS அண்ட் 30 FPS கான சப்போர்ட் இங்கே நமக்கு கொடுத்துருக்காங்க.
நெக்ஸ்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ஃபோட்டோ அண்ட் வீடியோ குவாலிட்டி அண்ட் கேமரா பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் செல்ஃபி கேமரா பொறுத்த வரைக்கும் இதில் இருக்கக்கூடிய இந்த 16 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா ஓரளவுக்கு ஒரு நல்ல டீசென்டான பர்ஃபார்மன்ஸை கொடுக்குது அப்படின்னு தான் சொல்லியாகணும். அதுவும் டே லைட்டில் நல்ல லைட்டிங் கண்டிஷனில் நம்ம எடுக்கக்கூடிய இந்த செல்ஃபி ஷாட்ஸ் எல்லாம் ரொம்பவே நல்லா இருக்குது. ரொம்பவே இம்ப்ரெசிவான ஃபோட்டோ அவுட்புட் அப்படின்றது இங்கே செல்ஃபி கேமராவில் இந்த 16 மெகா பிக்சல் செல்ஃபி கேமராவில் நமக்கு கொடுக்குது. அதே மாதிரி இந்த ஸ்மார்ட் ஃபோன் இந்த செல்ஃபி கேமராவில் நமக்கு லைட்டிங்கையுமே நல்லாவே கண்ட்ரோல் பண்ணுது. எக்ஸ்போஷர் லெவல்லாம் ரொம்பவே நல்லாவே மெயின்டைன் பண்ணியிருக்கு. பேக் ட்ராப்பில் ஏதாவது வெளிச்சம் இருக்குது, ஏதாவது லைட் இருக்குது அப்படின்னு பட்சத்துலையுமே அந்த லைட்டையுமே நல்லா கண்ட்ரோல் பண்ணுது. நம்மளுடைய ஃபேஸையுமே நல்லா கண்ட்ரோல் பண்ணி ஓரளவுக்கு ஒரு நல்ல ஷார்ட்ஸ் வீடியோலையுமே சரி இல்லை ஃபோட்டோஸ்லையுமே சரி ஒரு நல்ல ஷார்ட்ஸ் அப்படின்றது இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய செல்ஃபி கேமரா நம்ம கொடுக்குது. அதே மாதிரி நல்ல வெயில் டைமில் டேரெக்டாக சன்லைட்டுக்கு கீழே போய் நின்று இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய செல்ஃபி கேமரா வச்சு நான் வீடியோ ரெக்கார்டிங் அப்படின்றதுமே ட்ரை பண்ணி பார்த்தேன். அப்படி ட்ரை பண்ணும்போதுமே ஓரளவுக்கு ஒரு நல்ல அவுட்புட் அப்படின்றது இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய செல்ஃபி கேமரா நமக்கு கொடுக்குது. டேரெக்டாக சன்லைட்டுக்கு கீழே நின்று நான் வீடியோ ரெக்கார்டிங் பண்ணும்போதுமே என்னுடைய ஃபேஸை ஓரளவுக்கு அங்கே ஷோ பண்ணிடுது. ஃபுல்லாகவே டார்க் ஆக்காமல் ஓரளவுக்கு நம்மளுடைய ஃபேஸை மேனேஜ் பண்ணி இந்த ஒரு செல்ஃபி கேமரா அப்படின்றது கொடுக்குது. அந்த வகையில் செல்ஃபி கேமரா டே லைட்டில் நல்ல லைட்டிங் கண்டிஷன்லாம் எடுக்கும்போது நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணுது. கொஞ்சம் இம்ப்ரெசிவாகவே எனக்கு இந்த ஒரு ஸ்மார்ட் ஃபோனில் இந்த செல்ஃபி கேமரா இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். அண்ட் அதே சமயம் இது டே லைட்டில் மட்டும்தான். இதுவே நீங்கள் நைட் டைமில் லோ லைட்டிங் கண்டிஷனில் நீங்கள் இந்த செல்ஃபி கேமராவில் வீடியோஸ் எடுக்கிறீங்க, ஃபோட்டோஸ் எடுக்கிறீங்க அப்படின்னு பட்சத்தில் எக்கச்சக்கமான நாய்ஸ் அப்படின்றது ஃபார்ம் ஆகுது. நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருப்பீங்க இந்த செல்ஃபி கேமராவில் நான் நைட் டைமில் லைட்டிங் கண்டிஷன் இல்லாத இடத்துல நான் வீடியோஸ் ரெக்கார்ட் பண்ணும்போது எந்த அளவுக்கு நாய்ஸ் இங்கே ஃபார்ம் ஆகுது அப்படின்றத நீங்களே பாருங்க. ஸோ நாய்ஸ் நைட் டைமில் லோ லைட்டிங் கண்டிஷனில் நீங்கள் செல்ஃபி கேமராவில் எடுக்கிறீங்க அப்படின்னு பட்சத்தில் எக்கச்சக்கமான நாய்ஸ் அப்படின்றது ஃபார்ம் ஆகுது. அதனால செல்ஃபி கேமரா பொறுத்த வரைக்கும் லோ லைட்டிங் கண்டிஷனில் சுத்தமாகவே நல்லா இல்லை. பட் நல்ல லைட்டிங் கண்டிஷனில் எடுக்கிறீங்க அப்படின்னு பட்சத்தில் செல்ஃபி கேமரா அவுட்புட் ஓரளவுக்கு நல்லாவே இந்த ஸ்மார்ட் ஃபோனில் கொடுத்துருக்காங்க. அதுவே ரியர் கேமரான்னு வரும்போது இப்போ நான் உங்களுக்கு ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன். நீங்களே பாருங்கள் எந்த அளவுக்கு கிளாரிட்டி இருக்குது அப்படின்றது ஓரளவுக்கு நல்லாவே இருக்குது. ரியர் கேமராவிலையுமே இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய கேமரா நல்ல லைட்டிங் கண்டிஷனில் எடுக்கிறீங்க அப்படின்னு பட்சத்தில் ரொம்பவே நல்லா இருக்குது, இம்ப்ரெசிவாக இருக்குது. பட் என்ன கலர்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஓவர் சேச்சுரேட்டடாக தான் இந்த ஸ்மார்ட் ஃபோனை நமக்கு காட்டுது. நேச்சுரல் கலர் வேணும் அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடியவங்களுக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோனில் நேச்சுரல் கலர்லாம் இல்லை, கொஞ்சம் கலர்ஸ் எல்லாம் பாப்பப் பண்ணி தான் கொடுக்குது. பட் பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லா டீசெண்டாக தான் இருக்குது, அதில் எந்த ஒரு குறையுமே இல்லை. அதே மாதிரி இந்த ரியர் கேமராவிலையுமே நமக்கு லைட்டிங்கை ரொம்பவே நல்லாவே மேனேஜ் பண்ணி கொடுக்குது. டேரெக்டாக சன்லைட் இருக்கும்போது நம்ம வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறோம் அப்படின்னும் பட்சத்துலையுமே நமக்கு வியூவர் நல்லாவே காட்டுது. சன்லைட்டை ஓரளவுக்கு நல்லாவே மேனேஜ் பண்ணி நமக்கு ஒரு நல்ல வியூவிங் ஆகல இந்த ஒரு ஸ்மார்ட் ஃபோனுடைய இந்த ரியர் கேமரா அப்படின்றது கொடுக்குது. அந்த வகையில் லைட்டிங்கை ரொம்பவே நல்லாவே மேனேஜ் பண்ணுது. இது சன்லைட் மட்டும் இல்லை, நமக்கு பேக்ரவுண்டில் ஏதாவது ஆர்டிஃபிஷியல் லைட் இருக்குது அப்படின்னும் பட்சத்தில் இல்லை நிறைய லைட் இருக்கக்கூடிய ஏரியாவில் நீங்கள் ஃபோட்டோ எடுக்கிறீங்க அப்படின்னும் பட்சத்தில் அந்த லைட்டுடைய எக்ஸ்போஷரை ஓரளவுக்கு நல்லாவே மேனேஜ் பண்ணி நமக்கு ஒரு நல்ல ஃபோட்டோ அண்ட் வீடியோ அவுட்புட்டை இந்த ஒரு ஸ்மார்ட் ஃபோன் கொடுக்குது. அந்த வகையில் லைட்டிங்கை மேனேஜ் பண்ணுறதுலையுமே இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஓரளவுக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு ஏற்ற ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸை கொடுக்குது அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். அதே மாதிரி இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ஃபோக்கஸிங் பற்றி பேசணும் அப்படின்னா ஃபோக்கஸிங்லையுமே எந்த ஒரு குறையுமே இல்லை. நல்லா ஃபாஸ்ட்டாக ஃபோக்கஸ் பண்ணுது. நம்ம ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய அந்த ஆப்ஜெக்டை பக்காவாக அக்யூரேட்டாக நமக்கு ஃபோக்கஸ் பண்ணி கொடுக்குது. அதனால ஃபோக்கஸிங்லையும் இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய கேமராவில் எந்த ஒரு இஷ்யூவும் இல்லை. நான் டெஸ்ட் பண்ண வரைக்கும் ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாத்தையுமே ரொம்பவே அக்யூரேட்டாக பக்காவாக நமக்கு இங்கே ஃபோக்கஸ் பண்ணி கொடுக்குது. அதனால ஃபோக்கஸிங்லையும் எந்த ஒரு குறையும் இல்லை, ரொம்பவே நல்லாவே பண்ணி கொடுக்குது அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். அதே மாதிரி இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய கேமராவில் நமக்கு ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் OISக்கான சப்போர்ட் இல்லை அப்படின்னாலும் EIS சப்போர்ட் இருக்குது. ஸோ அந்த EIS வழியாக இங்கே நமக்கு ஸ்டெடி மோட் அப்படின்ற ஒரு மோடும் கொடுத்துருக்காங்க. இந்த மோடை ஆக்டிவேட் பண்ணிட்டு நம்ம வீடியோ ரெக்கார்டிங் பண்ணும்போது இன்னும் நல்ல ஸ்டேபிளான வீடியோஸ் எல்லாம் நம்மளால எடுத்துக்க முடியுது. இந்த ஸ்டெடி மோட் ஆஃப் பண்ணிட்டு நான் எடுத்த வீடியோவையும் இந்த ஸ்டெடி மோட் ஆன்ல வச்சு நான் எடுத்த வீடியோவையும் உங்களுக்கு இப்போ சைட் பை சைட் ஷோ பண்றேன். நீங்களே பாருங்க எந்த அளவுக்கு ஸ்டேபிளா இருக்கு, எந்த அளவுக்கு அந்த ஷேக்ஸ் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணி இந்த ஸ்டெடி மோட் ஆன் பண்ணி எடுக்கக்கூடிய அந்த வீடியோல நமக்கு அவுட்புட்டா கொடுக்குது அப்படின்றத நீங்களே பாருங்க. ஸோ இந்த ஸ்டெடி மோடும் இந்த ஸ்மார்ட் போன்ல ரொம்பவே நல்லாவே பண்ணியிருக்காங்க. ரொம்பவே பக்காவா நமக்கு ரொம்பவே ஸ்டேபிளான வீடியோவை எடுக்கிறதுக்கு இந்த ஸ்டெடி மோட் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இந்த ஸ்மார்ட் போன்ல இருக்கு. அதே மாதிரி இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய கேமராவில் நிறைய பேர் பாசிட்டிவாக ஹைலைட் பண்ணி சொன்ன ஒரு கேமரா இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கக்கூடிய மேக்ரோ கேமரா. 5 மெகா பிக்சலுக்கான ஒரு மேக்ரோ சென்சார் இங்கே நமக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் மேக்ரோடைய பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் வேற லெவலில் இருக்குது அப்படின்ற மாதிரி நிறைய பேர் நான் இதுக்கு முன்னாடி சொல்லி கேள்விப்பட்டேன். பட் ரியலாக நான் பர்ஃபார்ம் பண்ணி செக் பண்ணி பார்த்ததுலையுமே இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய மேக்ரோ ஷாட்ஸ் எல்லாம் வேற லெவலில் நமக்கு பர்ஃபார்ம் பண்ணி கொடுக்குது. நான் ஃபோட்டோஸும் எடுத்தேன் அண்ட் வீடியோஸுமே ரெக்கார்ட் பண்ணேன். ரெண்டுத்தையுமே உங்களுக்கு இப்போ நான் சைடில் ஷோ பண்ணுறேன். நீங்களே பாருங்க மேக்ரோ ஷாட்ஸ் எந்த அளவுக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோனில் டீட்டெயிலிங்கோட எந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது அப்படின்றத நீங்களே பாருங்க. மேக்ரோ ஷாட்ஸ் மட்டும் இல்லாமல் வீடியோஸும் நான் ரெக்கார்ட் பண்ணி பார்த்தேன். வீடியோஸுமே ரொம்பவே அருமையாக இருக்குது. மேக்ரோ பொறுத்த வரைக்கும் இந்த 5 மெகா பிக்சல் கொடுத்தது இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு ஒரு வர்த்தபிளான ஒரு கேமரா அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஸோ மேக்ரோ லெவல்ஸ் மேக்ரோ ஷாட்ஸ்லாம் நிறைய எடுக்கணும்னு நினைக்கக்கூடியவங்க கண்டிப்பாக இந்த Redmi Note 10 Pro கன்சிடர் பண்ணலாம். ஏன்னா மேக்ரோ ஷாட்ஸ் ரொம்பவே சூப்பராக இந்த ஒரு ஸ்மார்ட் ஃபோனில் பண்ணியிருக்காங்க. இந்த 20,000 ரூபா பட்ஜெட் செக்மெண்ட்டில் இப்போ மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய ஸ்மார்ட் ஃபோனில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் மேக்ரோ கேமரா இருக்கக்கூடிய ஒரு ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு பார்த்தோம்னா கண்டிப்பாக இந்த Redmi Note 10 Pro சொல்லலாம். மேக்ரோ ஷாட்ஸ் எல்லாம் வேற லெவலில் இருக்குது. மேக்ரோ ஃபோட்டோ மட்டும் இல்லாமல் வீடியோகிராஃபிக்குமே இந்த ஸ்மார்ட்
ஸ்மார்ட் போன் இந்த மேக்ரோ சென்சார் ரொம்பவே நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணி கொடுக்குது. அந்த வகையில் மேக்ரோ ஷாட்ஸ் லவர்ஸ், மேக்ரோ ஷாட்ஸ் நான் அதிகமாக எடுப்பேன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க கண்டிப்பாக இந்த அண்டர் 20K பிரைஸ் செக்மெண்ட்ல Redmi Note 10 Pro கன்சிடர் பண்ணலாம். மேக்ரோ ஷாட்ஸ் எல்லாம் ரொம்பவே சூப்பரா இருக்கு. ஈவன் ஃபிளாக்ஷிப் லெவலுக்கான ஸ்மார்ட் போன் கூட இந்த ஸ்மார்ட் போனுடைய மேக்ரோ கேமராவை நம்ம கம்பேர் பண்ணலாம். அந்த அளவுக்கு ஒரு நல்ல மேக்ரோ கேமரா இந்த ஸ்மார்ட் போன் நமக்கு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த ஸ்மார்ட் போனுடைய இந்த ரியர் கேமரா நைட் டைமில் எந்த அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணுது, நைட் டைம் ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, நைட் டைம்லேயும் இந்த ஸ்மார்ட் போனுடைய கேமரா வச்சு நான் ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எல்லாமே எடுத்திருக்கேன். அதை பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் ஓரளவுக்கு நல்லாவே மேனேஜ் பண்ணி கொடுக்குது. நைட் டைமில் நிறைய லைட்டிங் இருக்கக்கூடிய ஏரியாவில் நம்ம ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எடுக்கிறோம் அப்படின்னு பட்சத்துலையுமே அந்த லைட்டை நல்லாவே மேனேஜ் பண்ணுது. லைட்டுடைய எக்ஸ்போஷர் எல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணிட்டு நல்ல டீடைலிங்கோட நமக்கு அந்த வீடியோஸை நமக்கு ரெக்கார்ட் பண்ணி கொடுக்குது. அந்த வகையில் நைட் டைமில் வீடியோ ரெக்கார்டிங் ரொம்பவே நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணி கொடுக்குது. அதில் எந்த ஒரு குறையுமே இல்லை. அதே மாதிரி ஃபோட்டோகிராஃபியுமே நைட் டைமில் கொஞ்சம் நல்லாவே இருக்குது. நம்ம லைட்டிங் இருக்கக்கூடிய ஏரியாவில் தான் மேக்ஸிமம் நைட் டைமில் ஃபோட்டோ எடுப்போம். ஸோ அப்படி எடுக்கும்போது அந்த லைட்டுடைய எக்ஸ்போஷர்லாம் ஓரளவுக்கு நமக்கு மேனேஜ் பண்ணி கொடுக்குது. இல்லை இன்னுமே பெட்டராக உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கக்கூடிய நைட் மோட ஆக்டிவேட் பண்ணி எடுக்கும்போது இன்னும் பெட்டராக அந்த லைட்டுடைய எக்ஸ்போஷர்லாம் ஃபுல்லாகவே கண்ட்ரோல் பண்ணிட்டு இன்னும் பெட்டராக இன்னும் பிரைட்டரான இமேஜஸை இந்த நைட் மோட ஆக்டிவேட் பண்ணி இந்த ஸ்மார்ட் ஃபோனில் ஃபோட்டோஸ் எடுக்கும்போது நமக்கு கிடைக்குது. அந்த வகையில் நைட் டைம்லையும் இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய கேமரா பர்ஃபார்மன்ஸ் என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே நல்லா இருக்கு. இம்ப்ரெசிவாக தான் கொடுத்துருக்காங்க. அதில் எந்த ஒரு குறையுமே இல்லை. அண்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய கேமராவில் எடுத்த சில ஃபோட்டோஸையும் இப்போ நான் உங்களுக்கு ஒன் பை ஒன்னாக இன்க்ளூட் பண்ணுறேன். நீங்களே பாருங்க. ஸோ ஓவரால் இந்த Redmi Note 10 Pro உடைய இந்த கேமரா பர்ஃபார்மன்ஸ்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ப்ரைஸ் செக்மெண்ட் அட் 20K அப்படின்ற ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு தான் இப்போ செல் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு கண்டிப்பாக ஒரு தி பெஸ்ட்டான ஒரு கேமரா பர்ஃபார்மன்ஸ் கண்டிப்பாக இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்குது அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். அதுலேயும் ரியர் கேமரா இந்த ஸ்மார்ட் ஃபோனில் நமக்கு ரொம்பவே இம்ப்ரெசிவாக பண்ணியிருக்காங்க. அண்ட் மேக்ரோ ஷாட்ஸும் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் ரொம்பவே இம்ப்ரெசிவாக இருக்குது. செல்ஃபி கேமரா பொறுத்த வரைக்கும் ஓகே, ஒரு நல்ல கேமரா நல்ல லைட்டிங் கண்டிஷனில் எடுக்கிறீங்க அப்படின்னு பட்சத்தில் நல்ல அவுட்புட்டை நமக்கு கொடுக்குது. பட் லோ லைட்டிங்கில் எடுக்கும்போது செல்ஃபி கேமராவில் மட்டும் எனக்கு ஒரு சில பிரச்சனைகள் இருந்துச்சு. மற்றபடி ஓவரால் இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய கேமரா பர்ஃபார்மன்ஸ்னு பார்க்கும்போது எனக்கு பர்சனலி ரொம்பவே இம்ப்ரெசிவாக இருந்துச்சு. ரொம்பவே நல்லா பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் இந்த Redmi Note 10 Pro உடைய கேமரா பர்ஃபார்மன்ஸ் எனக்கு இருந்துச்சு. அதனால அண்டர் 20K பிரைஸ் செக்மெண்ட்ல ஒரு நல்ல கேமரா பர்ஃபார்மன்ஸ் இருக்கக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன் வேணும்னு கேட்கக்கூடியவங்க கண்டிப்பாக இந்த Redmi Note 10 Pro கன்சிடர் பண்ணலாம். என்னை பொறுத்த வரைக்கும் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக தான் இருந்துச்சு. மற்றபடி ஓவரால் இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய கேமராவை பற்றின எல்லா டீட்டெயிலையும் இன்றைக்கி வீடியோவில் நான் உங்களுக்கு கிளியராக ஷேர் பண்ணியிருப்பேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்படி நான் ஷேர் பண்ணதில் ஏதாவது டவுட் இருக்குது இல்லை ஏதாவது மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு பட்சத்தில் அது நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் வந்து கேளுங்க. கண்டிப்பாக கமெண்ட்ஸில் அதுக்கான ரிப்ளைவை நான் பண்ணுறேன். மற்றபடி இந்த வீடியோ இவ்வளோ தான். வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். அப்படி வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பை பை அண்ட் see you.